இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். லீவியால் என்கிற இரத்தாம்பரம் விற்பனை செய்யும் ஒரு வியாபார பெண்மனுடைய இருதயத்தை பவுல் பேசினவைகளை உற்று கவனிக்கும்படியாக, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய இருதயத்திலே ரட்சிப்பு உண்டாகும்படியாக கர்த்தரே அந்த இருதயத்தை என்ன செஞ்சாராம்? திறந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவுல் ஒரு நல்ல பிரசங்கியார், வல்லமையான தேவனுடைய ஊழியர், சத்தியத்தை பகுத்து போதிக்கிற ஒரு நபர், சுவிசேஷத்தை கலப்பில்லாமல் பிரசங்கிக்கும் ஒரு கிருபை உள்ளவர். ஆனா இவர் தான் அவளுடைய இருதயத்தை திறந்ததற்கு காரணம்னு எழுதாம, ஆண்டவர் தான் அவன் இருதயத்தை திறந்தான்னு எழுதி. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளணும். ஒரு நபருடைய இருதயம் தொடப்படுதுன்னா, ஒரு நபருடைய இருதயத்தில் மாற்றம் வருதுன்னா, ஒரு நபர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய முடிவை மாத்துறாங்க அப்படின்னா, அதற்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறோம். நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய திறமையான பேச்சு, நம்முடைய அறிவு, உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையை ஊக்கப்படுத்தும் பேச்சாற்றல், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தையோ இருதயத்தையோ திறக்கவோ முடியவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தான் இருதயத்தை என்ன செய்யணும்? திறக்கும். அப்ப நீங்க யாருடைய இருதயங்கள் திறக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய இருதயத்தின் கடினத்தன்மை மாற வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய இருதயம் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல திருப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த முரட்டாட்டமான குணங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய இருதயம் நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு அது தீர்மானிக்க வேண்டும். இப்படி நீங்க யாரை மனசுல நினைச்சு அவங்க மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க ஜெபியுங்கள். நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ஆட்களை வச்சு முயற்சி பண்ணாதீங்க, அல்லது ஏதாவது அவங்க நயங்காட்டி அப்படி இப்படின்னு ஆசை காட்டி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தோத்து போயிருவீங்க, ஏமாந்துருவீங்க. கடைசியில் நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன், எவ்வளோ ஆசையாலாம் செஞ்சு பார்த்தேன், பேசி பார்த்தேன், என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் முடியலன்னு கடைசியில் மன சோர்வு வந்துடும். அதனால நீங்க உங்க சொந்த முயற்சிகளெல்லாம் கைவிட்டுட்டு இருதயம் யாருக்குள் மாற்றம் வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அவர்களுக்காக ஜெபிக்க இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு அவங்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களை திறப்பார். பரலோக தேவனே, யாருடைய பெயர்களை சொல்லி உடைய பிள்ளைகள் இவர்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவருடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.